பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. ஹோண்டா ஹார்னட் BS4 மாடல். இந்த வண்டி எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது. கஸ்டமர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு என்னோடய வண்டி வந்து டைரெக்டாக வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, இதுக்கு வந்து எனக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வச்சு கொடுங்க, அதுவும் எனக்கு பல்சர் ஸ்விட்ச்சு வித் இன்ஜின் ஆன் ஆஃபோடு எனக்கு நீங்கள் வச்சு கொடுங்க, அதே மாதிரி LED லைட் வச்சும் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமரோட ஆசைப்படி நம்ம பல்சர் 135 ஸ்விட்சும் நம்ம வாங்கியாச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயரிங் கிட்டில் வரக்கூடிய எந்த ஒரு ஒயரையுமே டேமேஜ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்விட்சில் வரக்கூடிய அந்த சாக்கெட் ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சாக்கெட்டுக்கு பதிலாக வேறு சாக்கெட் நம்ம போட்டு நம்ம ஒயரிங் கிட் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம சூப்பராக ஆல்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம எப்படி லைன் கொடுக்குறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் நம்ம நிறையவே போட்டிருக்கோம். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மெக்கானிக்கல் சகோதரர்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஜாஜுக்கும் ஹோண்டாவுக்கும் அந்த ஒயர் கலர்ஸ் வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்காது, ஓரளவுக்கு வந்து எல்லாமே மேட்சிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தே ரொம்ப ஈஸியாக நீங்கள் லைன் கொடுத்துடலாம். ஹார்னு, இண்டிகேட்ரு, செல்ஃபு, ஹெட்லைட் ஆன் ஆஃப், இன்ஜின் ஆன் ஆஃப் எல்லாத்துக்குமே வந்து கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லைன் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ரிலே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே வந்து இந்த மீட்டருக்காக. மீட்ரு வந்து AC லைனில் தான் எரியும், அதுக்காக நம்ம வந்து இந்த ரிலே போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு அவ்வளவு சூப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இப்போ நம்ம வண்டியை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டே கில் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கில் சுவிட்சை ஆன் பண்ணோடே நம்மளுக்கு மீட்டர் வந்து ஆன் ஆயிடுது. பல்சரில் என்ன மெத்தடில் நம்மளுக்கு இருக்குதோ சேம் மெத்தடில் தான் நம்மளுக்கு இதிலேயே நம்ம லைன் கொடுத்துறோம். செல்ஃப் பாருங்கள், செல்ஃப் அடித்தோடனே செல்ஃப் அடிச்சிருச்சு. வண்டி நம்மளுக்கு இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஹெட்லைட் போடுறோம். ஹெட்லைட் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த சுவிட்சில் உள்ள லைட்டும் அதுவும் நம்மளுக்கு இப்போ சூப்பராக எரியுது. அடுத்ததாக வந்து நம்ம ஹெட்லைட் ஆன் ஆஃப் பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கிங்கும் LED போட்டிருக்கோம், ஹெட்லைட்டும் LED போட்டிருக்கோம். டிம் அண்ட் டிப் சூப்பராக வேலை செய்யுது. அதே மாதிரி இண்டிகேட்டர் அதுவும் நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யுது. பல்சரில் என்ன மெத்தடோ சேம் மெத்தட் தான். நம்மளுக்கு வந்து இந்த சுவிட்ச் போட்ட உடனே வண்டியோட லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது, அந்த ஹேண்டிலுக்கு வந்து ரொம்ப அடக்கமாக அழகாக ரொம்ப அற்புதமாட்டு இருக்குது. இதனால தான் வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட எனக்கு பல்சர் சுவிட்ச் வச்சு ஆல்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. நம்மளும் அவரோட ஆசைப்படி சுவிட்ச் போட்டு சூப்பராக நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.